தெருக்கூத்து தமிழகத்தில் அழிந்து வரும் கலைகளுள் ஒன்று. இப்படிப்பட்ட தெருக்கூத்தை கலைஞர்கள் வெறும் தரையில் மட்டுமே ஆடுவார்கள். தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை இந்த கலையை நடத்துவார்கள். இப்படிப்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் சொந்த இசைக்கருவிகளை வைத்து வாசிப்பதும், பாட்டு, வசனம், ஆடுவது மற்றும் பலதரப்பட்ட அம்சங்களை இவர்களுள் வைத்துள்ளார்கள். இவர்களுடைய நடிப்பை பார்த்து பார்வையாளர்கள் தரும் நன்கொடையே இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய வாழ்வாதாரம். கலைஞர்கள் தங்களுக்கு தேவையான ஆடை, ஆபரணங்கள், அலங்காரம் அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்கள் பல இதிகாச புராணங்கள், பக்தி கதைகள், மகாபாரத கதைகள், இராமாயணம் இது போன்ற வரலாற்று உண்மை கதைகளை மக்களுக்கு தன் நடிப்பின் மூலம் எடுத்துரைப்பார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு கலைஞனின் வாழ்க்கையை பார்ப்போம். எல்லா வயிற்றில் பிறந்தது மாணிக்கக்கல்லாக பிறந்திருக்கு, என் வயிற்றில் பிறந்தது பாறங்கள்லாம் பிறந்திருக்கு. டே தம்பி, உங்கள் அப்பா உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. இருக்கட்டுண்ணே, தினமும் நடக்கிறதானே இது? டே தம்பி, கொஞ்சமாவது கவனித்து பார்த்து ஆடுறா. ஆடிக்கலாண்ணே. இவனா? பார்க்கலாம் பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் மூடுறியா? சரி, சீக்கிரம் அடிங்க, எல்லாம் கிளம்பலாம். சி, ஹலோ. டேய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா? ஏய், இங்கே எல்லோரும் இருக்காங்க. இன்னைக்கு நீ ஃப்ரீயா? இன்னைக்கெல்லாம் ரொம்ப பிஸி. வெட்டியாக தான் இருப்புன்னு தெரியும், நம்ம வழக்கமாக பேசுகிற இடத்துக்கு வந்துடு, சரியா? ஏய், இன்னைக்கு கூத்துருக்கு என்னால் வர முடியாது. செருப்பு மூடிட்டு வந்து சேரு, சரியா? வர்றேன் வர்றேன் வர்றேன். தம்பி கணேஷ், சொல்லுங்கப்பா. நேற்று ஆடனூரில் சொன்னாங்க, உன் ஆட்டமும் தம்பி ஆட்டமும் அருமையாக இருக்குன்னு சொன்னாங்கப்பா. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தாங்கப்பா. தம்பி, உன்னை பார்த்தா சின்ன வயசில் என்ன பார்த்த மாதிரி இருக்கிற, ஆனால் நானுங்கிற கர்வம் மட்டும் இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய நீ கற்றுக்கணுப்பா. சரிங்கப்பா. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருந்தா பரவாயில்லப்பா. தருதலை என் நேரம் போகணுங்கையுமாவே. சரிங்கப்பா, கவலைப்படாதீங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா இருக்கிற நேரம் அவனுக்கு ஏதோ பார்த்து சொல்லி கொடுப்பா. சரி, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பார்த்து வாங்க. ஏ மச்சான், அவரை மீட் பண்ண கூப்பிட்றாடா. அதுக்கு டே எங்கள் அப்பாட்ட பேசி எதுவும் சமாளிடா. அதெல்லாம் என்னால் முடியாதுடா. டே ப்ளீஸ்ரா மச்சான். போய் தொலை. ஓகே மச்சான், நீ வேணா பாரு, என் குழந்தைக்கு உன் பேர் தான் வைப்பேன். போடா டேய், கிளிப்ப ஒழுங்கா போடா.
எதுக்கு வர சொல்லியிருப்பா ஒன்றும் புரியலையே. பல பேரை இன்னும் காணும். வருவாளா? டேய் டேய் ஐயோ வந்துட்டியா? சரி வா, என்ன விஷயம்? நானே கோவமா இருக்கேன், இதில் இது வேற. ஏன் என்னாச்சு? அன்றைக்கி எங்கள் அப்பா வேலையை முடிச்சுட்டு ஊர்லேருந்து வராரு. அவ்வளோதானே? அதில் இதில் என்ன இருக்கு? வந்துட்டு போகட்டுமா, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. என்னது மாப்பிள்ளை பார்க்குறாரா? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதானே? நான் பார்த்துக்க என்ன சொல்லுவேன்னு நினச்சிடாது பாப்பா. ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுமா? இப்படி பண்ணல என்ன? என்ன? நீ வந்து எங்கள் அப்பாட்ட பேசி வந்து என்ன பொண்ணு கேட்கவாவே. இப்படி எப்படி உங்கள் அப்பாக்கிட்ட பேசி நான் பொண்ணு கேட்க வரணும்? எங்கள் அப்பாவை பற்றி தெரியுமில்ல, தோலை உரிச்சு உப்பு தடவி வருவார். பேசுறிய சி போட பயந்தாங்கோலி. ஏய் என்ன என்ன இப்போ என்ன உனக்கு வேணும்? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவி எது பண்ணுவி எனக்கு தெரியாது. எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட பேசி என்னை வந்து பொண்ணுக்கு எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். பாய். தலையும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? இவ வேற போயிட்டா. இது வேற. ஏய் என்னடாச்சு? அவங்க அப்பா வேற அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்டா. என்னது மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? உங்கள் அப்பாட்ட சொல்லி ஏதாவது பேசுடா. போடா. எங்கள் அப்பனை பற்றி உனக்கு தெரியாதா? இவன் வேற நிலைமை புரியாம. அப்பா அப்பா கணேஷ் கருப்பா. அப்பா சொல்லுப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுப்பா. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா. சொல்லுப்பா. கதிர் நேற்று ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்? அது நம்ம கலை ஒரு பொண்ணை விரும்புகிறானாமா. இதுவும் நடக்குதா? அப்பா நீங்கள் போய் அந்த பொண்ணு வீட்டில் ஒரு வார்த்தை பேசி பாருங்களேப்பா. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி வரேங்கப்பா. காதல் கேட்குதா? காதல் வருட்டு இன்னைக்கு பேசிக்கிறேன். வருட்டு இன்னைக்கு வருவேன் இல்லை, இன்னைக்கு வருட்டு இன்னைக்கு. காதல் கேட்குதா? காதல் வருட்டு இன்னைக்கு. இருந்தாலும் இன்னொரு மாதிரி நிற்கிறான். டேய் கலை, வாடா இங்க வாடா. யோ எதுக்கு அடிக்கிற? பொம்பளை சவகாசம் கேட்குதா உனக்கு? ஏண்டா ஏண்டா? யோ என்னைய உளர்ற? டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா. கணேஷ் வந்து சொல்லிட்டு தாண்டா போனான். கணேஷ் சொல்லிட்டு தாண்டா போனான். தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடா? ஏண்டா நாம் எப்படி, அவங்க எப்படிப்பட்டவங்க? நம்ம இது என்ன, அவங்க இது என்ன? பொம்பளை சவகாசம் கேட்குதாடா உனக்கு? நம்ம வீட்டை பாரு, அவங்க வீட்டை பாரு. ஏண்டா அந்த பொண்ணு அப்படின்னு நமக்கு தேவையாடா? உங்களுக்கு சொல்லலான்னு தான் நினச்சேன்ப்பா. என்னத்தடா சொல்ற? என்னத்தடா சொல்ற நீ? அவள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்ப்பா. என்னது? அவள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்ப்பா. சரி, அதுக்கு இப்போ என்னத்தான் பண்ணலான்னு சொல்ற? நான் கட்டினா அவ்வளோதான்ப்பா கட்டுவேன். ஏண்டா நான் அவ்வளோதான் கட்டுவியா? சரி, அப்படி ஒரு வேளை அந்த பொண்ணை போய் கேட்போம். ஆனா கொடுத்தா பார்ப்போம், கொடுக்கலைன்னா இதோட நீ மறந்துடணும். கேட்டு பார்த்ததாப்பா தெரியும். சரி அப்படின்னா கேட்கறேன், பொண்ணு கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா இதோட நீ மறந்துடணும். அப்படின்னா நானும் வருவேன். இது நீ வரியா? எதுக்கிட்ட நீ? ஒருவேளை நீ என்ன ஏமாத்திட்டேன்னா? போடா நாயே, வா.
ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஆறுது நடராஜா? ஆமாங்க. அடே கூத்தடி நடராஜா, ஆமாங்க. இங்க வாங்க வாங்க வாங்க. நடராஜ், சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நம்ம ஊரில் அடுத்த மாதம் தானே பண்டிகை. ஆமாங்க ஐயா, நான் கூத்து பேச வரலைங்க ஐயா. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க ஐயா. என்னப்பா தயக்கம்? இவன் என்னுடைய பையனுங்க, பேர் கலைங்க. சரி சரி. உங்கள் பொண்ணும் என் பையனும் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலேருந்து ஒன்றுக்கு ஒன்று விரும்புகிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு கேள்விப்பட்டேங்க. அதனால் பொண்ணு கேட்கலான்னு வந்தேங்க ஐயா. ஒரு நிமிஷம். இந்த பையன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கிற அப்படிங்க. டாக்டராக இருக்காரு. என் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை டாக்டராக இருக்காரு. சரிங்க. கை நிறைய சம்பாதிக்கிறார். சரிங்க. அப்பேறப்பட்ட மாப்பிள்ளையை விட்டுட்டு ஒரு கூத்தாடிக்கு கட்டி கொடுக்க சொல்கிறியே, என் பொண்ணு ஊர் கூத்தாட சொல்கிறியா? என்கிட்ட பொண்ணுக்கு ஒரு தர வேண்டாமா? ஒரு கூலிக்காரனுக்கு பொண்ணு கொடுத்தாலும் ஒரு கூத்தாடிக்கு பொண்ணு தர மாட்டேன். இந்த மீசையை வலிச்சிட்டு நிற்கிற இந்த பையலுக்கு என் பொண்ணு தர சொல்கிறேன். யோ நிறுத்தியா? நானும் போனா போதுன்னு பார்க்குற, ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போகிறேன். உன் பொண்ணு சொல்லிதாயே நான் இங்கே வந்தேன். யாருக்கே வேணும் பொண்ணு? நான் சொன்னேன் ஊருக்கு கூத்தாடுறவங்களா? நான் ஒன்றும் அடுத்தவனை அடித்து சம்பாதிக்கல, திருடி சம்பாதிக்கல. என் வேர்வையை சிந்தி உழைக்கிறேன். என் தொழிலை பற்றி தப்பாக பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. வேணா உன் பொண்ணை நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடு. என் காதல் உண்மைனா அது ஜெயிக்கிட்டோம். நீ வாப்பா போகலாம். வாணி, வாணி பார், இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பார். இப்ப சந்தோஷமா உனக்கு? இதுக்கு மேலேயும் அவன் தான் வேணும்னு போனா நீ தாராளமா போ. ஆனா நீ என்னை கண்ணுலவே பார்க்க முடியாது, பார்த்துக்கோ. நல்லா யோசிச்சுக்கோ. வணக்கம்ப்பா. வாகனேஷ், உட்காருப்பா. நேற்று பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சுப்பா? அவன் பொண்ணு தரலின்ட்டான்ப்பா. விடுங்கப்பா, இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன 1000 பொண்ணு இருக்குது. நம்ம தம்பிக்கு பொண்ணா இல்லை. அவன் பொண்ணு கொடுக்கறது பெருசு இல்லைப்பா. நேற்று கூத்தை பற்றி தப்பாக பேசினான் பாரு. என் பையனுக்கு வந்ததே கோபம் பா. அவன் என் ரத்தமையா. சரிப்பா, கதிர் தனியாக இருப்பான், நான் போயிட்டு வரேன். தண்ணி ஊற்றிட்டு படுங்க. சரிப்பா. நடராஜ, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? சொல்லுங்க வாத்தியார். என் பையன் ஒன்று சொன்னான். கொரோனா ஒன்று சொல்லி ஒரு நோய் வருதாம்மா. நம்ம ஊரில் என்னென்ன நோய் தான் வருமானு தெரியல. அந்த நோய் வந்தால் ஊரே அழிஞ்சு போயிடுவோமே. வாத்தியார், அப்படிப்பட்ட நோய் வந்தால் கலைவாணி தாய் நம்மளை கை விடாது வாத்தியார். எல்லோரும் நல்லா இருந்தால் சரி, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் மனசு விடாது வாத்தியார். சரி வாங்க போகலாம். நடராஜ, என்னங்க வாத்தியார்? அடுத்த வாரம் ஊரடங்கு போடுற மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம எல்லாரும் எப்படி வாத்தியார் வயிற்று கழுவுறது? எல்லாம் அப்புறம் அவங்கவுங்க பொழப்ப பார்க்க வேண்டியதான். ஊரடங்கு முடியட்டும், அப்புறம் அதுக்கு மேலே பேசிக்கலாம். சரி வாங்க போகலாம். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு.
மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள். வணக்கங்க. என்னப்பா கணேஷ், பணம் கீழே தரலான் இருக்கியா, என்ன பண்ணலான் இருக்கிற? இப்போ நாடகம் எது இல்லைங்க, லாக்டவுன் போட்டாங்க, கொரோனா வந்து எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி அதுக்கு போட்டாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? கொரோனா வரும், லாக்டவுன் வரும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 10 நாளுக்குள்ளே பார்த்து பணத்தை கொடுக்குற வழியை பாரு. அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் எப்படி எந்த விதத்தில் பணத்தை வாங்க முடியுமோ நான் வாங்கிக்கிறேன். பார்த்து பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க. சரி வரட்டா? கணேசு, ஏப்பா மாதிரியா இருக்கிற? கடன் தொல்லை அதிகமாகி போச்சுப்பா. கடன்காரங்க சத்தம் போடுறாங்க. வேலை நாடகம் எதுவுமே இல்லை. பாலா பணம் கொரோனா வந்து வேலை எதுவும் இல்லாத ஆகிப்போச்சு. கடன் ஓவராகி போச்சு. அதனால் தம்பி பார்த்துக்கோங்க. காட்டு வேலைக்கு கூப்பிட்றாங்க, வெளியூர் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா, வரேங்கப்பா. கவலைப்படாத, சரி பார்த்து போயிட்டு வா. சரி, வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போ. டேய், இங்கே என்னடா பண்ணுற? ஏண்டா? என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைடா. டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, சொல்கிறா. ஒன்றும் இல்லைடா, இருந்த காசில் செலவு பண்ணிட்டேன். லாக்டவுன் போட்டாங்க, அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட? இருங்க, அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வரேன். கம்மன்றா, அவரே கஷ்டத்தில் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு. டேய், இதுக்கு போய் இந்தா குடி. ஏய், வேணா கேள்றா, கம்மன்றா, விடுறா, என்னடா. போய் செலவுக்கு பார்த்துக்கோ, சும்மா உட்காந்துட்டு இருக்காது. டேய், பார்த்து போயிட்டு வா. ஏய், நிறுத்து. நீங்கள் தான் பார்க்காதரா. ஹலோ அப்பா, அந்த கூத்துக்காரனை பார்த்துட்டேன். எவன் டைமில் அமௌண்ட் வரணும்? அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. உன் பேர் தான் கதிரா? உன் பேர் கணேஷ் தானே? 20,000 ரூபா பணம் வாங்கியிருக்கீங்க அப்பாட்ட. 3 மாதம் கட்டல, இப்போ தரலான் இருக்கீங்க. எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேங்க. அப்பா, எப்படி பண்ணுறீங்களாப்பா? இல்லை, எப்படியாவது கொடுத்துட்றேங்க. எப்போ வாங்கினது எப்போ கொடுக்குறீங்க? இல்லை, எப்படியாவது கொடுத்துட்றேங்க. நாளைக்கு காலையில் பணம் வரணும், இல்லைன்னா 10 ஆளுங்களோட வீட்டுக்கு வந்துடுவேன். நடக்கிறது வேறு ஆகிடும். பார்த்து சீக்கிரம் பண்ணிவிடு. கட்டுமா? டேய், என்னடா ஆச்சு? நான் தான் கூத்து விட்டுட்டேன். நீங்களா கதிரே, என்னை விட்டு போயிட்டியே கதிரே.
ஹலோ தம்பி கணேஷு. இன்னைக்கு நாடகம் இருக்குதுப்பா. ரொம்ப நாள் கழித்து லாக்டவுனில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு நாடகம் ஆட சொல்லிட்டாங்க. நாடகம் இருக்குதுப்பா. நீங்கள் ரெடியாக இருங்க. நான் கிளம்பி வரேன். போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா. சரியா? சந்தோஷம்ப்பா, சந்தோஷம்டா. ரொம்ப 3 வருஷமாக நாடகமே இல்லை. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது. சரிப்பா, நான் வந்துடுறேன். சரிப்பா, இந்த கலை சாப்பிட்டுருக்குறான்ப்பா. சரிப்பா, வச்சிருப்பா. தம்பி கலை, இன்னைக்கு கூத்து இருக்குது. இந்த துணியெல்லாம் எடுத்து வையா. நான் வரல. வள்ளியா? கூத்துக்கு வள்ளினா எப்படா பொழைப்ப? கூத்து 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 கூத்துரு உயிர் பிடிச்சி அலையிற. நீ உயிர் பிடிச்சி அலைஞ்சதுனால தான் என் நண்பன் கதிரை கூட்டு போய் சாவடிச்ச. என்னையும் கூட்டு போய் சாவடிச்சிரு. நீ நிம்மதியாக இருப்ப. யோ, நீ கூத்துக்கு போகிறதா இருந்தாயா உன் துணி தூக்கிட்டு போயா. டேய், என்னடா துணியே தூக்கி எறிகிற? இந்த கூத்து நிலைன்னா வச்சுக்கோ, நீ என் முன்னாடி நின்று பேச முடியாதுடா. இந்த கூத்து தானே எனக்கு சோறு போடுச்சு. ராவும் பவுலும் ஆடி பாடி சம்பாரிச்சு உனக்காக கூத்து துணியே நீ தூக்கி எறிகிற. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அப்படி நீ கூத்துக்கு வெளினா நீ ஒரு செத்த போனத்துக்கு சமம். கலை கலை, என்னடா சாப்பாடுலாம் இப்படி அரைஞ்சு கிடக்குது? என்னாச்சுன்னு தெரியலையே. கலை, டேய் கலை, ஏன்டா என்னடா ஆச்சு? எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலண்ணே. என்னடா சொல்ற? பிறந்த உடனே எங்கள் அம்மா இறந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை பார்த்துப்பாருன்னு நினச்சேன். அவரும் பார்த்துக்கல. படித்து ஏதோ பெரிய ஆளாயிடலான்னு பார்த்தேன். அதுவும் நடக்கும். ஆசாசியாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதுவும் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் நண்பன் கதிர் கூட இருப்பான். அவனும் இப்போ இல்லை. எத்தரலாம் போல இருக்குண்ணே. ஏன் கலை இப்படி பேசுற? கதிர் செத்தா என்ன, நான் உனக்கு இல்லையா? நானும் உனக்கு அண்ணன் தான்டா. நீ எனக்கு தம்பி மாதிரி தான்டா. ஏன் அழுகிற? அழுவாத கலை, அழுவாத. சரி, இன்னைக்கு வா கூத்துக்கு போகலாம். நான் வரலண்ணே. சரி, நீ மன உளைச்சல் இருக்கிற. வீட்டில் இருந்தால் உனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் ஏதோ கோயில் குளத்துக்கு போயிட்டு வா. மனசு கொஞ்சம் உனக்கு சாந்தி அடையும். கோயிலுக்கு ஏதோ போயிட்டு வா. போயிட்டு வா. அண்ணா சொன்னால் கேட்கணும். போயிட்டு வா. ஏன் நில்லு. எதுக்கு என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போற? ஒண்ணும் இல்ல. விலகி விலகி போற. இதான் ஒன்றும் இல்லைங்கிறல்ல. என்ன ஒண்ணு இல்ல? இதான் ஒன்றும் இல்லைங்கிறல்ல. என்னன்னு சொல்லு. உங்கள் அப்பா சொன்னதான் கரெக்ட். உங்கள் அப்பா சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீ ஹாப்பியாக இரு. என்னாச்சு? என்னாச்சுடா? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அப்பா சொன்னதான் கரெக்ட். உன்னை வச்சு என்னால் நல்லா பார்த்துக்க முடியாது. ஏன் பார்த்துக்க முடியாது? கூத்து அடியெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாதுமா. கூத்துனால தான் என் ஃப்ரெண்டு கதிர இருந்தான். என்னது, கதிரனா இறந்துட்டாங்களா? எப்படி இருந்தாங்க? எல்லாம் இந்த கூத்துனால தான். கூத்து மட்டும் நம்பி வேறு வேலைக்கு போக தெரியாமல் இருந்தான். மருந்து குடித்தான், செத்துட்டான். இனிமேல் எங்கள் அப்பா என்ன மதிக்கிற மாதிரி தெரியல. இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன். அவ்வளோதான் என் முடிவு. டேய், கதிர செத்தது கூத்துனாலன்னு நீ எப்படிடா சொல்லலாம்? தப்பு தெருக்கூத்து மேல இல்லை, உங்க மேல தான். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. நீ இவ்வளோ தூரம் கூத்து வேண்டாம் வேண்டாம்னு விக்க போற. ஆனா விதி பாத்தியா, கூத்துக்கிட்டே கூட்டிட்டு வருது. ஏன்னா நீங்க பரம்பரையே கூத்தாட்டுருவீங்க. கூத்து வந்து ஒரு ரத்தத்திலே ஊறி போச்சுடா. நீங்க கூத்துல கும்பிடுற சாமி உங்ககிட்ட எதையோ எதிர்பார்க்குது. அதனால உனக்கு இப்படிலாம் நடக்குது. நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும். இது மனசு நல்லா வச்சுக்கோ, சரியா? சரி, நான் போயிட்டு வரட்டுமா? டே, இங்கே பாரு, இது நல்லா மனசில் வச்சுக்கோ. யார் ஒன்று விட்டுட்டு போனாலும் நான் ஒன்று விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? போயிட்டு வரட்டுமா? நான் வரேன்.
கூத்து துணி தொடறதுக்கு அருகதில்லைன்னு சொல்றா கணேசா. அப்பா அப்பா சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசிட்டா விடுங்க. இவனா சின்ன பையன், எதுக்கு உதவாத வெட்டி மரம். வெட்டி மரம்டா இவன். யோ, எனக்கு கூத்து பிடிக்காம போனது காரணமே நீதான்யா. யோ யோ, கூத்துன்னு பெருசாக பேசிய கூத்துக்காக நீ என்னையா பண்ண? சும்மா கலை வாழ்க கலைஞர் வாழ்கன்னு இருந்தா கலை வளர்ந்துருமா? கலை வளர்த்ததுக்காக நீ என்னையா பண்ண? ஒரு விஷயம் சொல்லியா பார்ப்போம். கூத்து தான் என் உயிர்னு சொன்னான். அவனையும் கொண்டது நீங்கள் தான். நீ தான்யா. கூத்துக்குன்னு தனியாக ஒரு சங்கம் ஒரு அமைப்பு இருந்திருந்தா இன்றைக்கி என் ஃப்ரெண்டு உயிரோடு இருந்திருப்பானே. கதிர் மட்டும் இல்லையா, கதிர் மாதிரி லட்சக்கணக்கான கலைஞர்கள் இன்றைக்கும் செத்துட்டு தாயா இருக்காங்க. கூத்தாடினா பொண்ணு தர மாட்டாங்க, கூத்தாடினா மதிக்க மாட்டாங்க, கூத்தாடினா நல்லா இருக்க முடியாது. எத்தனை போராட்டம். பா சாமி முடியலரா. ஏயா கூத்தாடுறவன் காதலிக்கூடாதா? காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதா? அன்றைக்கி நான் வேசலிக்கும் போது நீயும் தானே பார்த்துட்டு இருந்த. ஒரு ஆசையாக ஒரு பையன் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவங்க அம்மா தலையிலே 2 தட்டி தட்டி கூத்தாட போகிறேன்னு கேட்குறாங்க. ஏன் அந்த பையன் கூத்து கற்றுக்கூடாதா? கூத்து ஆடக்கூடாதா? ஏன் அந்த பையன் கூத்து மேலே ஆசைப்படக்கூடாதா? யோ, இங்கே கூத்து மேலே தப்பு இல்லையா? இந்த கூத்து வளர்க்காமல் விட்ட நம்ம மேலே தான் தப்பு. விடிய விடிய கூத்தில் ராஜாவேஷம் போட்டு ஆடினாலும் விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தள்ளாடுறோமே. இனிமேல் அந்த வறுமையை ஒழிக்கணும். இப்போ என்னடா பண்ண சொல்கிற? எல்லாத்தையும் மாற்றணும். எல்லாத்தையும். யார் யார் கூத்து கேவலமாக பேசுனாங்களோ எல்லாரும் மதிக்கணும். கூத்தாடிங்களை கண்டா மரியாதை கொடுக்கணும். அவ்வளோதான். அன்றைக்கி அந்த பொண்ணோட அப்பன் சொன்னானே, கூலிக்காரனுக்கு பொண்ணு கொடுத்தாலும் ஒரு கூத்தாடிக்கு பொண்ணு தர மாட்டேன்னு. இனிமேல் கூத்தாடி கண்டா மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். இந்த துணிக்கு இருக்கிற மரியாதையை கூட்டணும். அவ்வளோதான். கூத்துக்குன்னு ஒரு சங்கம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். கூத்தாடிக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வரணும். என் நண்பன் கதிர சாவுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யோ, நீங்கள்லாம் கூத்தை மாற்ற மாட்டீங்க. அடுத்த காலகட்ட இளைஞரை விரும்புகிற வரைக்கும் இந்த கூத்து நான் ஆடிட்டு தான் இருப்பேன். இது வரைக்கும் நான் ஆடினது கூத்து இல்லை. இனிமேல் நான் ஆட போகிறது தான் கூத்து. வரேன். பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஒழுங்காக கவனிக்க மாட்டதுனால இந்த 1 மாதமே ரொம்ப பிரச்சனை எடுத்திருக்காரு. எவ்வளோ ட்ரை பண்ணோம் உங்கள் பையனை காப்பாற்ற, பட் எங்களால் காப்பாற்ற முடியல. தானே தனன தானே நீ தான தனனே தனன தனி நன தனி நன வாழ நினைத்து நீ வழியினிலே தவித்தேனே, வாழ நினைத்து நீ வழியினில் தவித்தேனே, வாழ்க்கை ஒரு குலைந்ததே ஆண்டவா
தவிக்கலானே ஆண்டவா நான் வழியில் தவிக்கலானே மகனே நீ பிறந்து மனைவியைத்தான் நான் இழந்தேன் மகனே நீ பிறந்து மனைவியைத்தான் நான் இழந்தேன் மகனே மறைந்து போனாயோ ஆண்டவா நான் மண்ணிலே தவிக்கலானே ஆண்டவா நான் மண்ணிலே தவிக்கலானே ஊரூரை நான் திரிந்து உன்னையோ நான் வளர்த்தேன் ஊரூரை நான் திரிந்து உன்னையோ நான் வளர்த்தேன் உன் உருவம் மறைந்து போனதே ஆண்டவா உதவி இல்லாமலானே நான் உதவி இல்லாமலானே கல்வியை நீ கொடுத்தாய் கலைவாணி கல்வியை நீ கொடுத்தாய் கலைவாணி கற்பூர தீபம் ஏற்றினேன் ஆண்டவா என் மகன் கலையோ மடிந்து போனானே ஆண்டவா என் மகன் கலையோ மடிந்து போனானோ என் மகன் கலையோ மடிந்து போனானே தெருக்கூத்து கலையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கலை எப்பொழுது கலைக்கூடாரத்தில் உயரை விட்டானோ அவன் இன்றும் என்றும் கலைக்கூடாரத்தில் ஒரு கலைஞனாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான்.